Good morning. I'm Dr. Pandikumar. இன்னைக்கு வீடியோவில் சி ப்ரோக்ராமிங்கோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஐ மீன் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம கோடு எழுதுவோம். 3 விதமான அப்ரோச் இருக்குது ப்ரோக்ராமிங்கில். டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச், ஈவென்ட் ட்ரிவன். டாப் டவுன் அப்ரோச்சுங்கிறது ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் எப்பவுமே கோடிங்கோடைய டாப்பில் தான் இருக்கும். ப்ரோக்ராமுடைய டாப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதோட எக்ஸிக்யூஷன் ஒன் பை ஒன்னா டுவர்ட்ஸ் பாட்டம். பாட்டம் டு டாப் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் எப்பவுமே கீழ் போர்ஷனில் தான் இருக்கும். ஈவென்ட் ட்ரிவன் அப்படிங்கிறது யூசருடைய ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமுடைய ஃப்ளோ வந்து டிஃபர் ஆகும். சி ப்ரோக்ராமிங் டாப் டவுன் அப்ரோச், C++ பாட்டம் அப் அப்ரோச். ஈவென்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங்க்கு விசுவல் பேசிக்கை சொல்லலாம். ஸோ இந்த அப்ரோச்சை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராமுடைய கோடை நம்ம எழுதுவோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்குமே இப்படி தான் கோட் எழுதணும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதை தான் நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட். சி ப்ரோக்ராமிங்க்குமே யூனிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுதான் சி ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்ம கோட் எழுதணும். டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நீங்கள் எந்த ஒரு கோடிங் எழுதுறனாலும் இல்லை எந்த ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணாலும் அதை பற்றின ஒரு டெஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அதுதான் சி ப்ரோக்ராமிங்கில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்த உடனே ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமுடைய நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் வந்து C++ எடிட்டரில் சி ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். ஏன் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். சி ப்ரோக்ராமிங் எப்பவுமே .c அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கணும். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு F5. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லைன் என்ன இருக்கணும்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன். சி ப்ரோக்ராமிங்கில் இந்த டாக்குமெண்டேஷனை கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 விதமான கமெண்ட் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட்டை // யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ அந்த லைனில் ஃபர்ஸ்ட் கேரக்டர், செகண்ட் கேரக்டர் வந்து ஸ்லாஷ் இருக்கணும். அதுக்கப்புறமா வர எல்லாமே கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெமோ ப்ரோக்ராம் அப்படின்னு இந்த ப்ரோக்ராமோட பேர் வச்சுக்கோங்க. டெவலப்ட் பை ப்ரொஃபசர் PK. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான டெஸ்கிரிப்ஷன், டேட்டு, டைமு, கிளைண்ட்டு, என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் மல்டி லைன் கமெண்ட் அப்படிங்கிறது ஸ்லாஷ் ஒரு ஸ்டார், இதுக்குள்ளே நம்ம ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணிக்கலாம். ஹலோ, வெல்கம் டு சி ப்ரோக்ராம் டெமோ கிளாஸ். திரும்பவும் லைன் அடிச்சுக்கலாம். லைன் 2, லைன் 3. இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா ஸ்டார் ஸ்லாஷ். இதை வந்து மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் போர்ஷன் டாக்குமெண்டேஷன் செக்ஷன், அந்த ப்ரோக்ராமை பற்றின டெஸ்கிரிப்ஷன் இருக்கும். அடுத்து லிங்க் செக்ஷன். லிங்க் செக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபைலை, ஆக்சுவலாக அந்த ஹெட்டர் ஃபைல்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராமோட லிங்க் பண்ணுவோம். அந்த போர்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. இந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல்ஸை நம்ம ப்ரோக்ராமோட லிங்க் பண்ணுவோம். அதுக்காக செகண்ட் போர்ஷன் லிங்கிங் செக்ஷன். தேர்ட் போர்ஷன் டெஃபினிஷன் செக்ஷன்.
டெஃபினிஷன் செக்ஷன் அப்படிங்கிறது சில வேரியபிள்ஸோட வேல்யூவை நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணுவோம். ஹேஷ் டிஃபைன் ஸ்பேஸ் பிஐ இல்லைன்னா x10 இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த என்டையர் ப்ரோக்ராம்லையுமே எக்ஸோட வேல்யூ 10 தான். அதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் மாடிஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு மேலேயே ஒரு சில வேல்யூஸை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இன்க்ளூட் செக்ஷன், அதாவது லிங்கிங் செக்ஷனுக்கு அடுத்தது டெஃபினிஷன் செக்ஷன். இந்த ஹேஷ் டிஃபைன் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அடுத்து குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் குளோபல் வேரியபிளும் டிக்ளேர் பண்ணலாம், லோக்கல் வேரியபிளும் டிக்ளேர் பண்ணலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஃபங்க்ஷன் பாடியில் டிக்ளேர் பண்ணுறது லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே, அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் டிக்ளேர் பண்ணுறத குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் a, b. இந்த a, b அப்படிங்கிறது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே காமனான ஒரு வேரியபிள். நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் மட்டும் இல்லை, மெம்பர் ஃபங்க்ஷன்லையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். மெயின், இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் போர்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் போர்ஷன் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். டிக்ளரேஷன் பார்ட்னா சி ப்ரோக்ராமிங்கில் எப்பவுமே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் போர்ஷன் டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போர்ஷன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, அரேஸ் டிக்ளேர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த போர்ஷனில் தான் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் கோட் எழுதவே ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் x, y, கேரக்டர் ch, இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் கோட்ஸை எழுதணும். சப்போஸ் நீங்கள் இங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறீங்க, கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு, அப்போ வந்து எரர் வரும். ஃபர்ஸ்ட் போர்ஷன் டிக்ளரேஷன் பார்ட். அதுக்கப்புறமா தான் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கிளியர் ஸ்க்ரீன் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு எரர் வராமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல போய் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். டிக்ளரேஷன் இஸ் நாட் அலவுட் ஹியர். ஏன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் மெயின் ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்டிங்லேயே பண்ணிடணும். அப்படி இல்லாமல் இடையில ஃபங்க்ஷனுக்கு கீழேயோ எங்கேயோ பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் காட்டும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சரை சி ப்ரோக்ராமிங் அலோவ் பண்ணுமோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஸோ வி ஹவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆக்சுவலாக சி ப்ரோக்ராமிங்கோட ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் ஆரம்பித்து மெயின் ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைனலாக வர்றது சப் ப்ரோக்ராமிங் செக்ஷன். சப் ப்ரோக்ராமிங்கிறது இங்கே ஏதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் 1, இதோடைய கோடை நம்ம உள்ளே எழுதலாம். அப்படி இல்லைனாலும் பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே செப்பரேட்டாகவும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும், இல்லை டிக்ளேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் 1 கோடிங்கை நம்ம இங்கே எழுதலாம். ஓகே, இதுதான் சி ப்ரோக்ராமிங்கோடைய ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரில் எதெல்லாம் எசென்ஷியல், எதெல்லாம் ஆப்ஷனல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன், அதுக்கப்புறமா லிங்கிங், அதுக்கப்புறமா டெஃபினிஷன், குளோபல் வேரியபிள், மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது எல்லாமே ஆப்ஷனல். இது இல்லாமையும் நம்ம சி ப்ரோக்ராம் எழுதலாம். மெயின் ஃபங்க்ஷன் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் எசென்ஷியல். இது இல்லாமல் சி ப்ரோக்ராமிங் எழுத முடியாது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கமெண்ட்டே கொடுக்காம நான் ப்ரோக்ராம் எழுத முடியுமா சார், அது வந்து எரர் வருமா அப்படின்னா, கமெண்ட் இல்லாமையும் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம், அது ஆப்ஷன் தான். அதே மாதிரி இன்க்ளூட் ஃபங்க்ஷன் இல்லாமையும் நம்ம எழுத முடியும். டெஃபினிஷன் போர்ஷன் இல்லாமையும் எழுதலாம், இன்டீஜர் இல்லாமையும் எழுதலாம். கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி
சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன், அந்த போர்ஷன் தான் சி ப்ரோக்ராமிங். மற்ற எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வருவோம். நம்ம ப்ரோக்ராமிங்கை பொறுத்து தான் என்னென்ன ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும், டெஃபினிஷன் என்ன பண்ணணும், குளோபல் வேரியபிள் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராம் வந்து டிமாண்ட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது காமனாக வேர்ல்டில் எல்லா ப்ரோக்ராமரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அந்தந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி இதில் ஆப்ஷனல் போர்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆகும், இல்லைன்னா அது இல்லாமையுமே ப்ரோக்ராம் எழுதுவாங்க. பட் மெயின் ஃபங்க்ஷன் தான் எசென்சியல், அதுதான் ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் பாயிண்ட். அந்த மெயின் ஃபங்க்ஷன் எப்பவுமே டாப்பில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாடல் சி ப்ரோக்ராம். ஆக்சுவலாக நம்ம எழுதக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதில் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் இல்லை, லிங்கிங் செக்ஷன் இருக்குது, டெஃபினிஷன் செக்ஷன் இல்லை, அதே மாதிரி குளோபல் டிக்ளரேஷன் இல்லை. இது வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் லேபில் போடக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், சிம்பிள் ப்ரோக்ராம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெடர் செக்ஷன் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, வேரியபிள் டிக்ளரேஷன், அண்ட் தென் பாடி ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன், அண்ட் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்.